ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா ராணி சேனல். இன்னைக்கு கதையில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம காகமும் நல்ல பாம்பையும் பற்றி தான் ஒரு கதையாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு காக்கா ஒரு கூடு கட்டி அங்கே முட்டைகள்லாம் நிறைய போட்டு வாழ்ந்து வந்துட்டு இருக்கு. அந்த காக்கா மரத்துக்கு, அந்த கூடு கட்டின மரத்துக்கு கீழவே ஒரு நல்ல பாம்பு புத்து ஒன்று இருந்துட்டு இருக்கு. இந்த காக்கா விடுற முட்டையை பூரா அந்த நல்ல பாம்பு மோப்பம் முடிச்சு போய் அது எப்போ முட்டை போடுதோ அப்பப்போ போய் அந்த காகத்துக்கு தெரியாமையே சாப்பிட்டு வந்துடுது. சாப்பிட்டு வந்ததை அந்த காகம் நோட் பண்ணுது. அச்சச்சோ, என்னடா இது, நம்ம விடுற முட்டையை பூரா ஒன்று ஒன்றா இந்த பாம்பு தூக்கி சாப்பிட்டுருதே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகுது அந்த காகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காகம் அவங்க ஒய்ஃப் காகத்தோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன இது, நம்மளோட முட்டை பூரா இப்படி பறி போய்கிட்டே இருக்கே, இப்படியே இருந்தால் நம்ம இனம் என்னத்துக்காகுது அப்படி இப்படின்னு பல யோசனைகள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து போடுறாங்க. அப்புறம் அதை யோசிச்சுட்டு அடுத்த நாள் முட்டை வைக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் அரண்மனைக்கு இந்த காகம் நல்லா பறந்து செஞ்சு போயிடுது. அந்த ஊர் அரண்மனையில் உள்ளே போய் ராணியோட தங்க நகை ஒன்றை வாயில் கவிக்கிட்டு வந்துடுது. தங்க நகையை கவிக்கிட்டு நின்று அரண்மனை முன்னாடியே நின்று கான்னு கத்திக்கிட்டே இருக்குது. அந்த காவலாளிகள் பூரா ஐயோ, இது நம்ம மகாராணியோட நகையாச்சே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த காகத்தை பார்த்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி துரத்த ஆரம்பிக்கும் போது அந்த காகம் என்ன பண்ணுது, இந்த நல்ல பாம்பு குடியிருக்கிற புத்து மேலே போய் அந்த நகையை போட்டுருது. இந்த காவலாளிகளும் பின்தொடர்ந்தே அந்த புத்துக்கிட்ட ஐயோ என்னடா இது, இந்த புத்துல இந்த காக்கா நகையை போட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணியோட நகையை மீட் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தை இடிச்சு நகையை வெளியே எடுத்துடுறாங்க. இந்த நகையை வெளியில் எடுத்து மகாராணிகிட்ட கொண்டு போய் காவலாளிகள் கொடுத்துடுறாங்க. அங்கே மகாராணியும் ஹாப்பி. இங்கே இந்த பாம்பையும் அடித்து கொண்டு புத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காகமும் ஹாப்பி. இப்போ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் காகம் 2மே சேர்ந்து ஹாப்பியாக முட்டை போட்டு அவங்களோட இனப்பெருக்கத்தை நல்லா வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. இவ்வளோதான் இந்த கதை. நம்ம இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒருவராக யோசித்து முடிவெடுக்கிறத விட நம்ம துணைவியோட சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டோம்னா நம்ம செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் இந்த கதையோட கருத்து. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கதைக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்